ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Hi-Inno. இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் வேர்க்கடலை வச்சு ஒரு பக்கோடா ஒன்று எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வேர்க்கடலை பக்கோடா செய்கிறதுக்கு அதாவது காஞ்ச வறுக்காத வேர்க்கடலை எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்தாலும் அதையும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். அந்த வேர்க்கடலையோட 1 கப் அளவுக்கு கடலை மாவு, ஒரு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இதோட அதுக்கு தேவையான உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம். ஃபஸ்ட்டு இந்த ட்ரை பவுடர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம பக்கோடாக்கு பிசைகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. நம்ம அந்த கடலை மாவு அரிசி மாவு எல்லாம் அந்த வேர்க்கடலையில் ஒட்டுற மாதிரி லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி தனியாக உதிரி உதிரியாக வர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ தான் உங்களுக்கு பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளுடைய மசாலா கடலை ரெடி ஆகிடுச்சு, பொரிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயை நல்லா காய வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த கடலையை உதுத்த மாதிரி போடுங்க. ஒரே டைம் அப்படியே போடாமல் கையால் இந்த மாதிரி உதுத்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வேகும். சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் அப்படியே விடுங்க. மிக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி விட்டு நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு, மொறுமொறுப்பாக இருக்குது. நம்ம அந்த பொரிச்ச வேர்க்கடலையை வேற ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாம். இதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க எல்லா வேர்க்கடலையும் பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாகவே ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும் செய்கிறதுக்கு. நம்மளோட கிறிஸ்பியான வேர்க்கடலை பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தால் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.